ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோவில் நம்மளுடைய உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட 20 வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட போகிறோங்க. இந்த 20 வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸை வச்சு உங்களால் இங்கிலீஷ் நல்லாவே பேச முடியுங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 20 வேர்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்சஸை நம்ம பேச போகிறோங்க. ஃபர்ஸ்ட்ன்னு பாருங்களேன், பசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ். பசி அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி வரும்? உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா காமெண்ட்ஸில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வரலாங்க. நான் சொல்ல கூட நீங்கள் டைப் பண்ணலாம், ஓகேங்களா? பசி அப்படின்னா ஹங்க்ரி. சொல்லுங்க, ஹங்க்ரி. தாகம், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா thirsty. நான் சொல்லும்போது பின்னாடியே சொல்லுங்க, thirsty. வெட்கம் அப்படின்னா ஷை, ஷை. புழுக்கம், ரொம்ப புழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம்? சல்ட்ரி, சல்ட்ரி. மயக்கம், கிடி, கிடி. இப்போ அடுத்து பாருங்க, பதட்டம், நர்வஸ், நர்வஸ். கொமட்டல், ஏதாவது ஒன்று சாப்பிட்டா அப்படி கொமட்டுற மாதிரி வரும் பார்த்தீங்களா, கொமட்டல். இது எப்படி சொல்லலாம்? நோசியா. சொல்லுங்க, நோசியா. களைப்பு, டயர்டு, டயர்டு. அவமானம், ஷேம், ஷேம். தலை சுற்றுறது எப்படி சொல்லலாம்? டிசி, டிசி. இப்போ அடுத்து பாருங்க, தூக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்லீப், ஸ்லீப். தயக்கம், இது எப்படி சொல்லலாம்? ஹெசிடேட். சொல்லுங்க, ஹெசிடேட். வசதியான, கம்ஃபர்டபுள், கம்ஃபர்டபுள். பாதுகாப்பு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? செக்யூர், செக்யூர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்க்கும் நான் கொஞ்ச நேரத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொல்லிக் கொடுக்கறது மட்டுமல்ல, உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க போகிறேங்க. இப்போ அடுத்து பாருங்க, சந்தோஷம். எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு, வாயை திறந்து பேசுங்க. ஹாப்பி. சோகம், சேட், சேட். அவமானம், ஷேம், ஷேம். உற்சாகம், எக்ஸைட்டட், எக்ஸைட்டட். கோபம், ஆங்க்ரி, ஆங்க்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 20 வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த 20 வேர்ட்ஸை வச்சு இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச போகிறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நமக்குள்ள ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்களா, ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலை நம்ம இந்த 20 வேர்ட்ஸை வச்சு நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிற மாதிரி உணர்றேன். இது எப்படி நம்ம தமிழில் ஷார்ட்டாக சொல்லுவோம், அதாவது சிம்பிளாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா பசி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஈஸியாக பேசிடுவீங்க. எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி. நல்லா கவனிங்க, ஐ ஃபீல் வெரி அப்படின்னா நான் ரொம்ப உணர்றேன், என்னவா இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்னா பசியாக இருக்கிற மாதிரி உணர்றேன். பசி அப்படின்னா ஹங்க்ரி, அவ்வளோதான். இப்போ நீங்களாம் பேசுகிறீங்களா? ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி, ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி. நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கான்செப்டை வச்சு ஒரு 10, 20, 30, 40, 50 சென்டென்ஸாவது நீங்கள் அதை வச்சு பேசி பேசி பழகுங்க. அப்படி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணதை உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம தமிழில் ஷார்ட்டாக பேசும்போது எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு பேசுவோம். இப்படி தான் நான் மிச்சம் இருக்கிற எல்லா சென்டென்சஸையும் நான் எழுத போகிறேன், ஓகேங்களா? பேசுங்க பக்கம், வாயை திறந்து பேசுங்க. ஐ ஃபீல் வெரி thirsty, ஐ ஃபீல் வெரி thirsty. thirsty அப்படின்னா தாகம். ஐ ஃபீல் வெரி thirsty. இப்போ அடுத்து பாருங்க,
எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் வெரி ஷை. ஷை அப்படின்னா வெக்கம், கூச்சம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஃபீல் வெரி ஷை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குது. நைட்லாம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூங்கும்போது அவ்வளோ வெக்கையாக புழுக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் வெரி சல்ட்ரி. ஐ ஃபீல் வெரி சல்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்கிற மாதிரி நான் உணர்றேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க பார்க்குவோம், பேசுங்க. மயக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? கிடி. பேசலாமா? ஐ ஃபீல் வெரி கிடி. ஐ ஃபீல் வெரி கிடி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. எக்ஸாமோட ரிசல்ட் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்ன மார்க் எடுக்க போகிறேன், எப்படி வருதோ என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பேசுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. பதட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? சூப்பருங்க. பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஐ ஃபீல் வெரி நர்வஸ். ஐ ஃபீல் வெரி நர்வஸ். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப கொமட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சில பேருக்குலாம் சில சாப்பாடு சாப்பிட்டாவோ அல்லது சில ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டாவோ கொமட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி வருவாங்க. எனக்கு ரொம்ப கொமட்டுற மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டு. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க, கரெக்டுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பருங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி நோசியா. ஐ ஃபீல் வெரி நோசியா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய பேர் இதில் பாதி இங்கிலீஷில் நம்ம பேசுகிறோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்ட்டு. சொல்லுங்க பார்க்கும். ஐ ஃபீல் வெரி டயர்ட். ஐ ஃபீல் வெரி டயர்ட். பாருங்களேன், இந்த 20 வேர்ட்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க ஐ ஃபீல் வெரி அப்படிங்கிற சென்டென்ஸை பேசிட்டு ஏதோ ஒரு வேர்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது அது ஒரு சென்டென்ஸாக மாறிடுது. நம்ம இபி ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்திங்கன்னா இப்படி இங்கிலீஷை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சின்ன சின்ன கான்செப்டாக எடுத்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேங்க. ஈஸியாக இருக்குதாங்க? ஓகேங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இபி ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ நீங்கள் அந்த 30 days கிளாஸை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு மே 1st வீக் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் அதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சீக்கிரமாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்களா? காமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சீக்கிரமாக கொடுக்க போகிறேன். உங்களை எப்படியாவதுங்க இங்கிலீஷில் பேச வைக்கணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். நம்ம சேனல் இருக்குது. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலி தான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஐ ஃபீல் வெரி ஷேம். ஐ ஃபீல் வெரி ஷேம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஐ ஃபீல் வெரி ஸ்லீப்பி. ஐ ஃபீல் வெரி ஸ்லீப்பி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. டீச்சர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம். அல்லது வேறு யார்கிட்டையாவது புதுசாக போய் பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஹெசிடேட். ஐ ஃபீல் வெரி ஹெசிடேட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குப்பா. ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. எப்படி சொல்லலாங்க? ஐ ஃபீல் வெரி செக்யூர். ஐ ஃபீல் வெரி செக்யூர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வீட்டு ஞாபகமாகவே இருக்குது. சில பேர்லாம் படிக்கிறதுக்கு அல்லது வேலைக்கு வெளியில் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு சொல்லுவாங்க ஒரு வாரம் கழிச்சு, எனக்கு வீட்டு ஞாபகமாகவே இருக்குது, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆன்சர் பண்ணுங்க. ஐ ஃபீல் வெரி ஹோம் சிக். ஐ ஃபீல் வெரி ஹோம் சிக். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் உணர்றேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆன்சர் பண்ணலாமா? ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி சேட். ஐ ஃபீல் வெரி சேட். சொல்லுங்கள். ஐ ஃபீல் வெரி சேட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது.
I feel very angry. I feel very angry. Next one, எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? I feel very irritation. I feel very irritation. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 3 சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.